விமர்சனம் பண்ணாமல் யாரையுமே விட மாட்டேன். விமர்சனம் பண்ணுவேன். எந்த டிஜிபி ஏடிபி எல்லாரும் விமர்சனம், நீ கேஸ் போட்ட போடுற மாதிரி அப்படின்னு பண்ணிட்டு விமர்சனம் பண்ணுவேன். தேர்தல் நேரத்தில் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு அஜெண்டா, நான் உன்னையே திட்டுவேன், நீ என்னையே திட்டு. இந்த முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பிஜேபி ஒருத்தனை திட்டுதுன்னா நிச்சயம் அந்த கட்சி நல்ல கட்சி தான், அவனுக்கு ஓட்டு போடுறான்னு போட்டுருவாங்க. ஆண்டுகள் ஜெயிலில் இருந்திருக்க கொடூர குற்றவாளின்னு சொல்லுவாங்க. பழனி பாபா சொல்லிட்டு போனார். நான் என்ன அரசியல் ஆசன் பழனி பாபா சொன்னது, பாஜக எதிரின்னா திமுக துரோகிடான்னு தான். தேடை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு ஆளுமைகளை நாம் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எனது அன்பு பங்காளி திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் பங்காளி, எப்படி இருக்கீங்க? ஒரே பிஸியாக இருக்கீங்க பங்காளி. சமீபத்தில் கிட்டத்தட்ட நம்மளுடைய சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் எந்த ஊடகங்களுமே பெருசாக அதை வெளிக்காட்டலை. ஒரு குரல் வலையை நேரிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை அந்த உலகத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தீங்க. நீங்கள் எந்த வகையில், நீங்கள் நட்பின் முறையிலையா நியாயத்தின் முறையிலையா இல்லை எந்த வகையில், ஆனால் முதல்ல மீடியாக்களில் குரல் கொடுத்தது நீங்கள் தான். ஆனாலும் யாருமே கண்டனமோ எந்த பதிவுமே பெருசாக பண்ணலை. மீண்டும் அவருக்கு திரும்பவும் குண்டாஸ் போட்டிருக்காங்க. இது எதை காட்டுது? இது உண்மையிலேயே அவர் வெளியே வருவாரா, இல்லை டோட்டலாகவே அவரை ஜெயிலே முடிச்சிருவாங்களா கதையை? இல்லை, வெளியே வருவாரா வரமாட்டாரான்ற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. அவர் ஒன்றும் கொலை பண்ணிட்டு போகல. ஆமாம், பல கோடி ரூபாய் மக்களுடைய படத்தை ஊழல் பண்ணிட்டும் போகல, அல்லது விபச்சார தொழிலோ இல்லை மணல் கடத்தலோ அது போன்ற எதுவும் செஞ்சுட்டு அவர் ஸ்ட்ரைக்கு போகல. ஒரு டெக்னாலஜி அஃபேர்ஸ் என்ற அடிப்படையில் தான் அவர் மீது வழக்கு. அதாவது என்னன்னா, சோசியல் மீடியாவில் பேசுகிறாரு, தவறுதலாக பேசுகிறாரு. காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை அவர் கோபத்தில் பேசிட்டார். அதுக்காக போடப்பட்ட வழக்கு தான் அது. ஒரு சைபர் கிரைம் போட்ட வழக்கு தான். ஓப்பனாக சொன்னால் சைபர் கிரைம் தான். ஒரு கிரைமோ இல்லை மற்ற தான் ஆக்சுவலாக அது. ஆனால் சாதாரணமாக பார்த்தா சாதாரணமாக சவுக்கு சங்கரிடம் போது மாட்னாண்டா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. எப்படா மாட்டுவான்னு பார்த்துட்டே இருந்து மாட்னாண்டா பார்ட்டி. ஏடிஜிபியோ ஒரு உள்துறை செயலாளரும் பேசின பேச்சு எப்படி போச்சு? ஊடகங்களுக்கெல்லாம் கோபம் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்து நாம பெரிய பெரிய ஊடகம்னு சொல்லி உட்காந்துருக்கோம். ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கோம். இவன் எவ்வளோ ஒரு ரூம்ல உட்காந்துட்டு 2 கேமரா வச்சுக்கிட்டு உட்காந்து பேசுனா அசால்ட்டா 10 லட்சம் பேர் பார்க்கறாங்க. ரீச் ஆகும்போது அந்த கோபம் ஊடகங்களுக்கு இருக்காதா? இருக்கு இல்லைங்களா? நிச்சயமா இருக்கு. அந்த ஆங்கில யோசிச்சா கரெக்ட் தான். அந்த கோபம் இருந்தது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சவுக்கு சங்கர் விஷயத்துல முடிஞ்ச அளவு நம்மளும் ஒரு குத்திக்குவோம், புரியுது, குத்துவோம்னு சொல்லி ஆளால் குத்து. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதுக்கு முன்னாடி என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு விஷயத்துக்கு யூடியூப் அதிகமாக ப்ராங்க்கு அது இது அல்லது இந்த பீச்சில் பார்க்கில் இப்படி தான் கேமரா வச்சுக்கிட்டு யூடியூப் போட்டுட்டு வந்தாங்க. பொழுதுபோக்கு தான் முக்கியத்துவமாக இருந்துச்சு. எல்லாமே அப்படி தான். சினிமா நாடகங்கள் அதை இதை வச்சு தான் ஓடிட்டு. அதை விட்டு அரசியல் பார்வைக்கு தமிழகத்தில் ஒரு ஹை இதில் போனது சவுக்கு சங்கர். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க, பேசி இருந்தாங்க. ஆனால் ரீச் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10K 5K இப்படி தான் போகும். ஆனால் சவுக்கு சங்கர் எடுத்து பொலிட்டிக்கலி பேச ஒரு மிகப்பெரிய ஒரு ஹை லெவலில் ரீச் ஆகிடுச்சு. அரசியல் பேசினார். அவர் பேசுறதுமே ஒரு இயல்பாகவே பேசுவார். சவுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலட்டிக்க மாட்டாப்புல. சாதாரணமாக நம்ம எப்படி பேசிக்கிட்டோமோ ரொம்ப இயல்பாக பேசுவார். அவர் பேசுறதுக்கே கேட்கறதே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், அப்படி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஊழல்கள்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்தார். இதுதான் முக்கியம். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் அவர் வீடியோ சங்கருடைய வீடியோ பார்க்கறதுக்காக விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பெரிய பெரிய ஊடகங்கள் எடுத்து பயந்த பேச தயங்கிய விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக ஒரு அரை மணி நேரத்தில் பேசிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அது ஒரு விதமான இது ஆளுங்கட்சிக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா
ஆரம்பத்தில் வந்து போலீஸ் துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்து அந்த போலீஸ் துறையில் இருந்துக்கிட்டே வந்து அந்த நேரத்தில் உள்துறை செயலாளராக இருந்த திரிபாதிக்கும் ஏடிஜிபியாக இருந்த உபாத்தியாவுக்கும் நடந்த ஒரு உரையாடல் ஒரு ஆமாம் அந்த உரையாடலை அந்த உரையாடலுடைய காப்பியை வெளியே எடுத்து அது டெக்கான் கார்னிங் என்ற ஊடகத்துக்கு போய் ஊடகம் அன்னைக்கு திமுக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசுது, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அழுத்தம் வந்து திமுகவுக்கு ஆயிடுச்சு. எதிர்கட்சிகள்லாம் பேசினாங்க. அப்போ இது யாரு இங்கேருந்து வெளிப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கைது பண்ணாங்க. அதுக்கு ஜாஃபர் சேட் தானே கலைஞர் இருக்கும்போது ஜாஃபர் சேட்டு பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சாப்புல. யாரா இது எப்படி வெளியே போச்சு? இவ்வளோ ஒரு ஏடிஜிபியோ ஒரு உள்துறை செயலாளரும் பேசின பேச்சு எப்படி போச்சு எப்படின்னு சொன்னா அந்த அமைச்சர் யாருன்னா ஆலடியார்னாவுடைய மகள் பூங்கோதை ஆலடியார்னா அவங்க வந்து உள்துறை செயலாளர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஏதோ மிரட்டுறாங்க, நான் சொல்லி கூட அரசு அப்படின்னு டிஜிபி கிட்ட பேசுங்க. இவர் உபாத்தியா கிட்ட பேசுவார், ஏடிஜிபி கிட்ட பேசுவார். அது என்னாச்சு, அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த உரையாடல் தான். அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பேச போடலான்னு வச்சுட்டாங்க. ஆமாம், அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையுமே தேடுறாங்க யார் இது வெளியிட்டா யார். ஆனால் சங்கர் மீது சந்தேகப்படலை. ஒரு இன்ஸ்பெக்டர் சைபர் கிரைமில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவர் மேலே சந்தேகப்பட்டு அவரை கைது பண்ணுறாங்க. அப்புறம் இன்னும் 2-3 பேரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி கடைசியாக நம்மள சங்கர் பண்ண ஒரு தவறே என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொல்கிறாரு, ரொம்ப போலீஸ் டார்ச்சர் பண்ண மீடியாவுக்கு சொல்லிவிடுவோம் சார், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதில் தான் சங்கர் மாட்டேன். அப்போ விசாரணை வளையத்துக்குள்ளே இருந்தார் இல்லையா, விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கும்போது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், மீடியாவுக்கு யார் சொன்னாங்கன்னா சங்கர் சொன்னேன். எந்த சங்கர்னா இந்த மாதிரி ஆகும். அப்போ பார்க்குறாங்க ஆஃபீஸ் உள்ள வேலை செய்யக்கூடிய நபர். அப்போ சங்கரை தூக்குறாங்க. தூக்கி அப்போ வந்து அடித்து இது பண்ணும்போது சங்கர் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நான் தான் பண்ணேன். சங்கர்கிட்ட ஒரு பழக்கம், திரும்ப திரும்ப கேட்டால் ஆமாம் என்ன நான் தான் பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த வழக்கில் தான் சிறைக்குள்ளே வராது. சிறைக்குள்ளே வரும்போது தான் எனக்கு பழக்கமாகும். அப்போ வந்து வழக்குன்னு புகழேந்தி வந்து நேர்காணல் பார்க்கும்போது அப்போ சொல்கிறாப்புல, இதுமாதிரி சங்கர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, போலீஸா ஏன்னா ஜெயிலில் உங்களுக்கு தெரியும், போலீஸு வக்கீல் 2 பேரும் போனால் அடிதான். எவனா ஒருத்தர் சட்டையை தூக்கி நான் தான் வக்கீல் தான் அடிச்சிடுவாங்க, நான் தான் போலீஸ்னாலும் அடிச்சிடுவாங்க. ஏன்னு சொன்னால் போலீஸு பொய் கேஸை பிடிச்சி போட்டிருப்பான், வக்கீலுங்க காசை வாங்கி ஏமாத்திருப்பான் யாருன்னா ஒருத்தர். அந்த கடுப்பு வந்து வக்கீலாக இருந்துன்னா கோவம் வந்துடும். அதனால போலீஸா என்ன சொல்றீங்க, இல்லை போலீஸு கிளரிக்கல் ஒர்க்கு அப்படின்னாப்புல. அப்புறம் அவன் சொல்லிட்டு போகும்போது மறுபடியும் கூப்பிட்டு சொல்கிறப்பல, தொடர் நான் இருந்தால் எப்படி பார்த்தீங்களா அது மாதிரி என்ன இவ்வளோ முக்கியமாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் பார்த்து சங்கர் இருந்த இடத்தையும் கூப்பிட்டு வந்து எங்கள் இடத்துல வச்சுட்டு அப்படியே ஜாலியாக அவருக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் மென்டல் ஓரசிஸ் இதில் இருந்தேன், கூப்பிட்டு வந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கணும். அதன் பிறகுதான் நமக்கு நட்பு சிறைக்குள்ள ஏற்பட்டு. அப்போது அந்த விஷயத்தை அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டையே வந்து பரபரப்பாக பேசக்கூடிய தலைப்புச் செய்தியாக போடப்பட்ட அந்த டேப் பின்னாடி. அதன் பிறகு வெளியே வரப்பல வெளியே வந்துட்டு வழக்கறிஞர் புகழேந்தி அங்கே தான் தங்கி இருக்காப்புல, ராதாகிருஷ்ணன் சொல்லி சீனியர் அவங்க கூட தங்கி இருந்துட்டு சங்கர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, ஆங்கில புலமை நல்லா ஒரு மேட்டரை இங்கிலீஷில் டைப் பண்ணணும்னு சொன்னால் அப்படியே அது தமிழில் எப்படி ஒரு கெஸ் பண்ண உடனே ஆங்கிலம் அந்த ஆனால் படிச்சுனா 10வது தான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவ்வளோ சரளமாக டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அட்வைட்டிங்களுக்கு என்ன உடனே ரெடி பண்ணணும், டிராஃப்ட் ரெடி பண்ணி போட்டு அப்போ அந்த வேலையை டக்கு செய்யணும். ஒரு நல்ல ஒரு பழக்கமான ஒரு நபராக அங்கே இருக்கும்போது தான் அந்த சவுக்கு ஊடகம் ஆரம்பிக்கிற சவுக்கு வெப்சைட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெப்சைட் ஆரம்பிச்சு இருக்கும்போது அவங்களும் எல்லாமே ஊக்கம் கொடுக்குறாங்க, வழக்கறிஞர்கள் எல்லாமே. சங்கர்கிட்ட தான் ஒரு பழக்கம் ஆச்சா, எவன் சொன்னாலும் கேட்க மாட்டாப்புல. அப்போ வந்து நினச்சிட்டு சில நீதிபதிகளை பற்றியெல்லாம் போட்டாப்புல. அதில் போட்ட உடனே அது வந்து அவங்களுக்கு ஒரு விதமான இருக்குது.
அப்புறம் சில வழக்கறிஞர்களை பற்றி இந்த வழக்கறிஞர்லாம் வந்து நாட்டியம் வக்கீல் இவங்கெல்லாம் போய் பேக் டோரில் போய் பேசி ஜட்ஜ்மெண்ட் வாங்குறாங்க, அப்படியெல்லாம் போட்டு விட்டு அது வந்து நம்ம வழக்கறிஞர் புகழேந்தி சங்கர் இவங்களுக்கெல்லாம் ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துறது. அப்போ இன்னும் இவனை இங்கே வச்சுருந்தா நமக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லி சொல்லி விட்டாங்க. போப்பா நீங்கள் வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஆனால் சவுக்கு வந்து மிகப்பெரிய போராட்ட குணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் தான் சொல்கிறேன். அங்கேருந்து அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டதுன்னா அதன் பிறகு வந்து ஹைகோர்ட் ஒரு தடவை வந்து சவுக்கு வெப்சைட் யார், சவுக்கு வெப்சைட் மூணும்போது தான் இப்போ புகழேந்தி பேர் வந்தது. ஏன்னா சவுக்கு வெப்சைட்டை உருவாக்குனது புகழேந்தி, அவருடைய பேரில் இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு சம்மந்தம் இல்லை, சவுக்கு சங்கருக்கு தான் சம்மந்தம். அந்த நேரத்தில் வந்து ஆதாரங்கள் எவிடன்ஸ் வேணுன்றதுக்காக நான் பண்ணது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாரு. அப்போ தெரிஞ்சு சவுக்கு வந்து சங்கர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வழக்கறிஞர் தான் அது சவுக்கு இருந்தது, அது சங்கர் தான் மாறுது. அப்போ இருந்துக்கிட்டு அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சவுக்கு வெப்சைடே வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அதாவது நமக்கெல்லாம் என்ன தெரியும், அரசியல்வாதிகள் அடிக்கிற ஊழலை பற்றி தான் நமக்கு தெரியும். அதுவும் தெரிஞ்சால் வெளில சொன்னால் தெரியும், தெரியாது இருப்போம். ஆனால் அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல் எல்லாம் சவுக்கு வெப்சைட்டில் இன்னைக்கு கூட நீங்கள் பழசெல்லாம் எடுத்து பாருங்க. காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது ஜட்ஜஸ் எல்லாமே கலெக்டர்ஸு அதில் எழுதியிருப்பான் ஒரு வார்த்தை, அரசியல்வாதியாச்சும் 5 வருஷம் வந்து ஊழல் பண்ணிட்டு ஓடிடுவான். ஆனால் இவன் காலத்துக்கும் ஊழல் பண்ணக்கூடிய ஆளுங்க. அவன் வந்தாலும் டெண்டர் ஃபார்ம் இவன் தான் எடுத்து போய் கை வாங்கி கொடுக்கணும். இவன் வந்தாலும் இவன் தான் டெண்டர், அவன் இருக்கும்போதும் இவன் தான் காசு சம்பாதிக்கிறான், இவன் இருக்கும்போதும் இவன் தான் சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாப்புல. அப்படி நிறைய அதிகாரிகளை பற்றி, நீதிபதிகளை பற்றி, கலெக்டர்களை பற்றி இப்படியெல்லாம் வெப்சைட் எழுதி அந்த வெப்சைட் வந்து பிரபலமாகுது. சவுக்கு சங்கர்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவுக்கு வெப்சைட் ஆகிடுது. அதன் பிறகு தான் வந்து உங்களுக்கு தெரியும் சமூக வலைதள தொலைக்காட்சியுடைய ஆதிக்கம் சோசியல் மீடியாவில் வந்தோடனே அப்போ யூடியூப்பில் வந்து பேசினாப்புல. யூடியூப்பில் பேசும்போது மக்களுக்கு அது வந்து என்னடா எப்படி பேசுகிறாங்க, ஒரு போல்னஸாக பேசுகிறாரு அப்படின்ற தைரியம் இருக்குது அப்படிங்கிற. அப்போ ஏற்கனவே அவன் வெப்சைட் நடத்திட்டு இருந்தேன் நம்ம. அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா சவுக்கு சங்கருக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து ரீச் பண்ணுறது வந்து நிறைய ஆகிட்டாங்க. இவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு ரீச் பண்ணுறதுக்கு நல்ல தளமாக அது அமைஞ்சிருக்கு. தளமாக இப்போ உதாரணம் நீ திமுக படி வாங்கியிருக்கு இல்லையா, இதே அதிமுக ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு 2 வழக்கு சொல்லுவேன். ஒன்று குட்கா வழக்கு, இன்னொன்று வந்து இவர் வேலுமணி இல்லை வழக்கு. அந்த 2 வழக்கு விஷயத்துக்கு சவுக்கு வெப்சைட்டில் ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அந்த ஆர்டிக்கல் எழுதும்போது என்ஆர் இளங்கோ இருக்கா பாருங்க திமுக, இன்னைக்கு திமுக, அவர் வந்து சங்கருக்கு ஃபோன் பண்ணி மெட்டீரியல் கொடுங்க, நாங்கள் வழக்கு போட போகிறோம், அதாவது அந்த ஆதாரங்கள் சங்கர் தான் ஆதாரங்கள்லாம் கொடுக்குறான். அந்த குட்கா வழக்காக இருக்கட்டும், அந்த இன்னும் 2-3 அமைச்சர்கள் போட்டப்பட்ட வழக்குகள், விஜயபாஸ்கர் கூட அதான் அந்த ஆதாரங்கள் எல்லாம் வந்து சங்கர் தான் கொடுக்குறாப்புல. வாங்குறது யாரு, என்ஆர் இளங்கோ தான் வாங்குறாங்க. RS பாரதி மூலியமா வழக்கு போடுறாங்க. புரியுதுங்களா? அன்னைக்கு சங்கர் இனிச்சான், நல்லா இருந்தான். இன்னைக்கு இவங்களை பற்றி விமர்சனம் பண்ணும்போது அவங்களுக்கு குத்து குடையுது, எல்லாமே நடக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதான் சொல்றேன், சங்கரை இப்போ அதிமுகன்றாங்க எல்லாருமே. என்னை பொறுத்தவரையும் இப்போ அதிமுக சங்கரை பயன்படுத்துது. அன்னைக்கு அதிமுக ஆட்சியின் போது திமுக பயன்படுத்திச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓரளவுக்கு ஆளுங்கட்சியை எதிர்க்கும் போது எதிர்கட்சியை ஆதரிக்குது. இது மரபு தானே. கரெக்ட். அதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சங்கர் வந்து அப்படி இல்லை, அதிமுக பாஜக RSS ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பொழைக்க முடியாது. நம்ம கூட தான் பொது தளத்தில் போகிறோம், பாஜக காரனே வந்தாலும் கை கொடுத்து என்ன அது தவிர்க்க முடியாது. நம்ம பொது வாழ்க்கைன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் வன்மமாக யார்ட்டையும் பழக முடியாது. சித்தாந்தங்கள் வேற வேற இருந்தாலுமே நட்பின் முறையில் நம்ம பழையதானே ஆக வேண்டியது. அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் வந்து ஒரு இது ஒரு விதமான பிரச்சாரங்களை உருவாக்குறாங்க. ஆனால் சங்கர்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன்னா அதுக்கு உண்டான ஆதாரம் கிடைச்சுன்னா, எனக்கு நெருங்கிய நண்பர் ரஹீமை பற்றி இது நம்ம பேசணுன்னா ரஹீமுடைய இது வந்து வாழ்க்கை ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொன்னால் அதை கவலையே பட மாட்டான், ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்புல. நோ காம்ப்ரமைஸ். இதுதான் சங்கர்கிட்ட. ஒரு எந்த ஒரு பின்புலமுமே இல்லாத ஒரு தனி ஒருவன் இவ்வளோ விஷயங்கள் செய்வது சாத்தியமா? தூங்க மாட்டாங்க மனுஷன். நீங்கள் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் தோலை அது என்ன ஒரு நிமிஷம் இருங்க
உடனே போய் டக்குன்னு ரிசல்ட் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ ஃபேக்ட் தொடராது அப்படின்னு. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால எப்போவுமே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி தமிழகத்தில் இல்லை எல்லா ஊர்லேயுமே இருக்கு. டிபிஎஸ் முடிச்சுட்டு வராங்கல்ல, டைரெக்டாக டிஎஸ்பி. ஆமாம். அந்த அதிகாரிகள் ஒரு குரூப்பாகும். ஐபிஎஸ் முடிச்சுட்டு வரானுங்க, அந்த அதிகாரிகள் ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க. இந்த 2 குரூப்பும் வந்து ஆக மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து டிபிஎஸ் முடிச்சுட்டு ஐஜிஆர் இருப்பார் ஒருத்தர், ஐபிஎஸ் முடிச்சுட்டு டிஐஜிஆர் இருப்பாப்புல. ஆனாலும் அந்த ஒரு ரேங்க் அடிப்படையில் வந்து சலிட்டெல்லாம் வைப்பாங்களே தவிர அவங்கள வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக பார்ப்பாங்க. ரொம்ப ஐபிஎஸ் இவன் டிபிஎஸ் முடிச்சுட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஈகோ இருக்கும். அந்த ஈகோ எல்லாம் சங்கர் பயன்படுத்தினாப்புல. சங்கர் கிட்ட வந்து அதெல்லாம் வரும், அந்த மாதிரி வரக்கூடியது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 அதிகாரி இருக்கான்னு வச்சுக்கலாம், ஒரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் காசை வாங்கிட்டு அப்படியே ஓட்டுவாங்க. ஒரு 25 பேர் முடிஞ்ச அளவு எவ்வளோ கொள்ளை அடிப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அடிக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொன்று 25 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 10 விசா வாங்க கூட கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, பங்களா கொடுக்குது அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 25 பேர் எதுவுமே வாங்காமல் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு எல்லாமே தெரியும் எவன் எவ்வளோ காசு கொடுங்க தெரியும். இவங்க எல்லாமே வந்து சங்கருக்கு வந்து நல்ல ஒரு பரிசு தகவல் கொடுக்குறது, மெட்டீரியல் கொடுக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கரெக்ட். ஒரு நேச்சுரலாக ஒரு இது இருக்கும்போது 25 பேர் வந்து அநியாயத்துக்கு காசு பிடுங்குவாங்க. அவங்களுக்கே பிடிக்காம ஒருத்தவங்க தவறு பண்ணும்போது நல்லவங்க தானே பாதிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தகவல்களை இப்படி நடக்குது அப்படி நடக்கும்போது சொல்லும்போது அது வந்து சோசியல் மீடியாவில் சங்கர் வந்து அதை ஆதாரம் இருக்குடா தூக்கி அவனுக்கு உண்டான ஸ்டைலில் அப்படி மீசை முறிக்கிட்டு அப்படி பேசும்போது மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு தாக்கத்தை உண்மையிலே ஏற்படுத்தி ஒரு ரீச்சிங் உருவானது. ஒரு திடீர்னு இப்படி ஒரு ரீச் ஆனது காரணம் வந்து அப்படிதான். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அரசியலை தான் போய்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அவர் டோட்டலாக முடக்கப்பட்டு இன்றைக்கி வந்து மறுபடிக்கும் ஒரு குண்டாசு சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்குது. இந்த அளவுக்கு அந்த தமிழக அரசுக்கு கொண்டு போகிறதுக்கு பின்புலத்தில் உதயநிதி இருக்கிறாருங்கிற மாதிரி சவுக்கே சொல்கிறாரு. அப்போ பின்புலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னாடி இருந்து தானே செயல்படுறாங்க. டோட்டலாக நீங்களும் அரசியல் ரீதியாக பல ஆண்டுகளாக களமாண்டுட்டு. ஆமாம், உதயநிதி இருக்காரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உதயநிதி இதில் இருக்காரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் திமுக இதில் இருக்குன்னு தெரியும், நிச்சயமாக தெரியும், 100% இருக்காரு, 100% தெரியும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வேற எதுவும் சொல்ல முடியாது. சங்கர் விஷயத்தில் வந்து கேட்டால் பெண் போலீஸை கேவலப்படுத்தி என்ன பேசினாப்புல அதை விட மோசமாலாம் பேச. ஆமாம் ஆமாம் இல்லைங்களா? ஏன் திமுகவிலே அந்த அதிகாரியை பேசும்போது, அதாவது ஏடிஜிபி அருணை பற்றி பேசும்போது என்னதான் இருந்தாலும் நான்லாம் பாருங்க விமர்சனம் பண்ணாமல் யாரையுமே விட மாட்டேன், விமர்சனம் பண்ணுவேன். அது எந்த டிஜிபி ஏடிஜிபி எல்லாரும் விமர்சனம், நீ கேஸ் போடுற மயிரா அப்படின்னு பண்ணிட்டு விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் கொச்சையாக பேச முடியாது. கரெக்ட். ஏன்னா நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல. ஆமாம், அவங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் மரியாதை கொடுக்குறோம். பொதுமக்கள் வேறு பார்க்கறதுனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேச முடியும். இல்லை, அவங்க போட்டிருக்க யூனிஃபார்ம் மரியாதை கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு 100 பேர் நின்று ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்போம், ஒரே ஒரு போலீஸ்கார் யூனிஃபார்ம் போட்டு வருவார், போங்கடான்னு வரும். ஆமாம், அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா இத்தனை பேர் நிற்கிறோம் போங்கடான்றாரு அப்படின்னு சொல்லி எதிர்த்தா நிற்கிறோம். இல்லை சரி போவோம், போலீஸ் வந்துச்சுன்னு சொல்லி போயிடும். ஒரு ஆளை பயந்துட்டு அந்த யூனிஃபார்முக்கு தான் அது எதுக்குன்னா நாம கொடுக்குறது அந்த யூனிஃபார்முக்கு. அந்த அடிப்படை அந்த யூனிஃபார்முக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து அந்த ஏடிஜிபி அருண் சார் கொடுத்துருந்தாருன்னா சங்கர் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. கொஞ்சம் அந்த இடத்துல யோசிச்சிருக்கலாம். அப்போ அதை பேச இவன் ஒரு மாதிரி பேசுறது, அதை தொடர்ந்து பெண் காவலர்களை ஒப்பிட்டு இவர் இன்னும் பெரிய ஹீரோ அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு கொஞ்சம் மறைமுகமாக கொண்டு போயிருக்கலாம். அப்படியே பேசுனது வந்து அது வந்து காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக போய். ஆமாம், திமுக ஏற்கனவே கரம் வச்சிருந்தான். அப்ப இது கிடைச்ச உடனே திமுக மட்டும் இல்ல மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் கூட எல்லாமே உண்மைதான். அப்போ என்ன ஆச்சுன்னா இதில் வந்து சிக்க வச்சுட்டு இப்போ வந்து இத்தனை வழக்குகள் போட்டிருக்கு. இப்போ குண்டாசன்னு நானும் வந்து பல ஆண்டுகள் ஜெயிலில் இருந்திருக்கேன். கொடூர குற்றவாளின்னு சொல்லுவாங்க. 4 கொலை 5 கொலை பண்ணிட்டு வருவான். அவனுக்கு கூட குண்டாஸ் சட்டம் போடுவாங்க. அந்த குண்டாஸ் சட்டம் வந்து ஒரு 6-7 மாதத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் உடைச்சிடலாம். உடைச்சிட்டு அவன் பெயில் வாங்கிட்டு வெளியே போயிடுவான். உடனே குண்டர் சட்டம் போட மாட்டாங்க. கொடூர குற்றவாளிகள் கூட உடனே குண்டர் சட்டம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான வழக்குகளை கைது பண்ண சங்கருக்கு ஒரு குண்டர் சட்டம் உடையும் போது வேற ஒரு வழக்கில் குண்டர் சட்டத்தை, அதுவும் அந்த வழக்கில் கூட பெயில் கிடைச்ச வழக்கு குண்டர் சட்டத்தை போடுறாங்கன்னு சொன்னால்
அப்போது தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் சவுக்கு சங்கர் விஷயத்தில் சட்டம்லாம் இல்லை, நாங்கள் தான் சட்டம் நீதி எல்லாம் அப்படின்றத சொல்கிற மாதிரி ஒரு இப்போ இல்லீகல் கஸ்டடிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இல்லீகலாக ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் நினச்சா எதுவும் பண்ணுவோம்டா, குண்டாசும் போடுவோம். உயர்நீதிமன்றமே காரி துப்பிச்சு தமிழக அரசு. உயர்நீதிமன்றம் இல்லை, உயர்நீதிமன்றம் துப்பிச்சு. குண்டாசு போட்டீங்கன்னா சாமிநாதன் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடக்குதா? இல்லை இப்போ குண்டாசை உடைச்சாங்களா? சுவாமிநாதன், அதுக்கப்புறம் இன்னொன்று சத்தம் போட்டாரு. கடைசியா வந்து ஒரு குண்டாசை உடைச்சவர் கூட என்ன சொன்னாரு, என்ன ஆங்கிலேயர் காலத்தில் ரெவலட் சட்டம் போட்ட மாதிரி குண்டர் சட்டம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு காரி துப்புறாங்க தமிழக அரசு. புரியுதுங்களா? அந்த துப்புன எச்சில் காயறதுக்கு முன்னாடி இன்னொரு குண்டர் சட்டம் போடுறது அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கொடுமையா இருக்கு. இது கேட்டால் என்ன சொல்றாங்க சில திமுக அடிமைகள், ஏன் ஜெயலலிதா ஆட்சியில் காடு வெட்டி குருக்கு போட்டாங்களோ அதேமாரி போட்டிருக்காங்க. காடு வெட்டி குருக்கு போட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. அது பேசின பேச்சுக்கள் இல்லை அது கூட இப்படி ஜெயிலில் வச்சு போடல, வெளியே வந்துடுறாரு. ஒரு குண்டர் சட்டம் போடுறாங்க, பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து அடுத்த நாள் இன்னொரு வழக்கில் கைது பண்ணி இன்னொரு குண்டர் சட்டம் போடுறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இது அப்படி இல்லை, ஜெயிலில் ஒரு குண்டர் சட்டம் உடையும் போது இன்னொரு குண்டர் சட்டம் போடுறது என்பது இதுதான் முதல் முறை. என்னுடைய வாழ்நாளில் நானும் பல வழக்குகளை பார்த்துருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்படி வெளியிலே வராமல் அப்படியே கண்டினியூட்டியாக உள்ள இன்னொரு குண்டர் சட்டம் போடுறது. இப்போ இந்த வழக்கு எல்லாமே இப்போ இதுக்கு ஒரே வழி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் இவர் வெளியே வர முடியும். இல்லை, இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்கல்ல, என்ன நினச்சிக்கிட்டீங்க, ஒரே ஒரு அதாவது ஒரு குற்றங்க 9 தண்டனை கொடுக்க முடியாது இல்லையா? ஆமாம், அதில் கஞ்சா வழக்கும் போட்டிருக்காங்களே, அது விடுங்க. 16 வழக்கு போட்டிருக்காங்க, ஒரே வழக்கு. அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்க. எப்படி இந்த 16 வழக்கு போட்டிருக்கீங்க? ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் 16 வழக்கு எப்படி போட்டீங்க? ஒரு கொலை நடக்குதுன்னா 16 20 இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து 20 இடத்துல சாத்தியம் இல்லாததான். அப்போ இதெல்லாம் நிப்பாட்டுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 2வது உடனே போட்ட அந்த குண்டாசு கூட சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கு, அது பதில் சொல்ல போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 நாள்ல சங்கர் வந்துடுற வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சவுக்கு வெளியில வந்தாருன்னா திரும்பி அமைதியாயிடுவாரா, இல்லை இதை விட வேகமாக செயல்படுவாரா? இல்லை, வெளியே வந்த உடனே செயல்படுவார்னா வாய்ப்பே இல்லை. ஏன் சொன்னீங்கன்னா, இப்போ வெளியே வந்தோடனே கண்டிஷன் பெல் போடுவாங்க. அதுன்னு சொல்லி ஒரு 2 மாதம் அலைக்கு அடிப்பானுங்க. அது சுற்றுறதுக்கு நேரம் இருக்குது, நம்ம போய் எங்கேயுமே உட்காந்து இன்டர்வியூ பேச வாய்ப்பு இருக்காது. அப்படிங்கும்போது 2 மாதம் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. அது சங்கரெல்லாம் அடங்க முடியும். அதான் சொன்னேன், அந்த டேப் ரிலீஸ் பண்ண விஷயத்திலேயே சங்கரை முடிச்சிட்டோம் ஒழிச்சிட்டோம்னு நினைச்சாருங்க. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சங்கரை ஒரு அன்றைய திமுக அரசு சங்கரை வந்து முடிச்சிட்டோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சங்கரை ஒரு ஊடகவியலாளராக வெளிச்சது கொண்டு வந்து மக்கள் முதல் பிரபலமாயிடுச்சு. இன்னைக்கு சவுக்கு சங்கர் என்ற ஊடகவியலாளர் தானே அவன் தான் கிடக்கிறான், அவனை ஒழிச்சிடணும்னு பார்க்குறாங்க. அவனை ஒரு அரசியல்வாதி ஆக்காமல் திமுக விடாது. கரெக்ட். ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒரு ஆக்சிடென்டலாகவே வந்துடுவார். இப்போ உதாரணத்துக்கு பார்க்குறேன், இப்போ திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் நிற்பாப்புல. அங்கே அதிமுக சார்பாக சவுக்கு சங்கர் நின்னா யார் ஜெயிப்பா? நீங்கள் சொல்லுங்கள். சவுக்கு தான் ஜெயிப்பாப்புல, ஏன்னா வாய்ஸ் இருக்கு. தேவையில்லாமல் வந்து எங்கேயோ போகிற ஓனான எடுத்து விட்டு குறையுதுன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை தானே. கரெக்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அவரை உருவாக்குறாங்க. அப்படி பார்த்தா ஒரு அடக்குமுறை வந்து திமுக வந்து எப்பவும் உச்சத்துக்கு போகும். இது ஏன் நான் வந்து நீங்கள் கூட கேட்டீங்க, ஆரம்பத்தில் சொன்னீங்க நண்பர் என்பதற்காகவோ இல்லை அதுக்காகவோ இதுக்காக நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு. என்னை பொறுத்தவரை என்னென்னா, சங்கர் அந்த இடத்துல இல்லை. சங்கர் மாதிரி வேற ஒருத்தர் இருந்தாலும் நான் இப்படி நிச்சயமாக ஆதரிச்சிருப்பீங்க. ஏன்னு சொன்னால், இது போன்ற அரச பயங்கரவாதத்துக்கு நானே ஆளாயிருக்கேன். இதே திமுக ஆட்சியில் 98-99 100 நாள் எங்களை வந்து நிர்வாணப்படுத்தி சிறையில் அடிச்சிருக்காங்க. 100 நாள், 1 நாள் 2 நாள் இல்லை, அவ்வளோ கொடுமை அரச பயங்கரவாதம். அதுக்கு வந்து திமுகவும் அன்றைக்கு மாநிலத்தில் ஆண்ட திமுகவும் மத்தியில் ஆண்ட பாஜகவும் தான் அதுக்கு முழு காரணம். 2 பேரும் கூட்டணி வச்சுட்டு எங்களை அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது சிறுபான்மை மக்கள் வந்து முழுக்க திமுகவை எப்படி தான் கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. இந்த அடி ஓட்ட வாங்காதவங்க வந்து இவங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் இருக்கு. திமுக காரனுக்கு என்ன பேசுவாங்க, என்னாலும் பழம் அப்படியே பழம் மாதிரி பேசுவான். பாஜக ஆர்எஸ்எஸ் இருக்கே, அது உலகத்திலே யாரை கண்டு நடக்குதுன்னா எங்களை கண்டு நடக்குதுன்னு திமுக காரன் பேசுவான். ஒன்று நம்ம பயிலுங்க கை தட்டுவானுங்க. நீங்களே கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஆண்டுகள் உங்களுடைய இளமை பூரா ஜெயிலே கழித்த ஒரு நபர் தான். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை.
ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி பேசும் பொழுது அதனுடைய வழிங்கிறது சாதாரண இல்லை. இன்றைக்கி தமிழக அரசியலில் இப்போ 40 தொகுதி ஜெயிச்சது எல்லாமே பிஜேபியை பூச்சாண்டி காமிச்சு பிஜேபி வந்துடும் உள்ளே வந்துடும், பிஜேபி வந்து ஒரு மாற்று சக்தி, பிஜேபி வந்து மதத்துக்கு எதிரானதுன்னு பிம்பத்தை கட்டமைச்சு நம்மளுடைய ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்சு இன்றைக்கி அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய திமுக நேற்று கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடும்போது அண்ணாமலையை கூப்பிட்றாங்க. ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு மினிஸ்டர் வராரு, பிஜேபியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள்லாம் நேற்று அங்கே இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கண்கொள்ளா காட்சி. அதான் அன்றைக்கி தந்தை மோடிக்கு மகுடம் சூட்டினார். குஜராத் கலவரத்தின் போது மோடிக்கு மகுடம் சூட்டினார் யார்? கலைஞர். இன்றைக்கி மகன் ராஜ்நாத் சிங்குக்கு மகுடம் சூட்டுறார். அவ்வளோதான் வித்தியாசம். 2 பேருக்கு மாற்று கருத்து இல்லை, தாய்க்கும் தந்தைக்கும் தனையனுக்கும். அப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்கலாம் பைத்தியக்காரங்க அப்படி தான் நினைச்சுக்கேன். தேர்தல் வந்தால் பார்த்துக்கலாம், மறந்துடுவாங்க ஜனங்க. தேர்தல் நேரத்தில் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு அஜெண்டா. நான் உன்னையே திட்டுவேன், நீ என்னையே திட்டு. இந்த முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பிஜேபி ஒருத்தனை திட்டுதுன்னா நிச்சயம் அந்த கட்சி நல்ல கட்சி தான், அவனுக்கு ஓட்டு போடுறான்னு போட்டுருவாங்க. அப்படி போட்டுக்கிட்டு இருந்தது நேற்று அந்த பிம்பம் உடஞ்சிருச்சு. தேர்தல் நேரத்தில் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் வந்து இவங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கும்போது ராகுல் காந்தியை வர வச்சு அந்த நாளை வெளியிட்டு இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அவங்களுடைய கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர் அதுக்கு தான் சொல்லிட்டாங்களா, ஏன் ராஜா முட்டாள்தனமாக எதிர்கட்சிகள்லாம் முட்டாள்தனமாக பேசுகிறாங்க. ராகுல் காந்தி எப்படி வர முடியும்? அவங்க தான் கூட்டணி கட்சியினுடைய தலைவர். மத்திய அரசு நாணயம் வெளியிடுறோம், அது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயம். மத்திய அமைச்சர் தான் வந்து வெளியிடுவார். நான் சொல்ல இதை செல்வ பெருந்தகையே சொல்கிறாரு. அதான் கொடுமை. நேற்று ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க, மரண அடிமை. ஆமாம். அப்போ இப்படி அடிமைகளாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். செல்வ பெருந்தகையே சொல்கிறார், காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். அப்போ மத்திய அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்த தானே மோடிலாம் வரும்போது இவங்க கருப்பு பருவம்லாம் பறக்க விட்டு ஒரு தடவை ஐஐடி வெளியெல்லாம் உள்ள காம்பவுண்ட் சவரெல்லாம் உடச்சி உள்ளே போகிறதுக்குலாம் வழியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக வந்தாலும் நாங்கள் மாறிடுவோம். ஆமாம், வெள்ளைக்கொடையெல்லாம் எடுத்து கோபேக் மோடின்னு போடுவோம். அதே ஆளுங்கட்சி ஆச்சுன்னா கம்பேக் மோடின்னு போடுவோம். எதிர்கட்சியாக இருந்தோன்னு சொன்னால் அதிமுகவை அடிமை, பாஜகவின் அடிமைன்னு சொல்லுவோம். அதே ஆளுங்கட்சியாக மாறிட்டோம்னு சொன்னால் வெள்ளைக்கடவோட விமான நிலையத்தில் வரவேற்பு கொடுப்போம். இங்கே செங்கல் காட்டி அரசியல் பண்ணுவோம், அங்கே இப்படி உட்காந்து குறுகி பிரதமர்கிட்ட பேசுவோம். கேட்டால் அரசியலுங்க தமிழகத்துக்கு உரிமைகளை பெற்று வரத்துக்காக போயிருக்காரு. உரிமைகளை என்ன உரிமை 2 பேரும் பேசினாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பர்சனல் ஆடியோ வச்சு கேட்டுருந்தா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தானே நடந்துட்டு இருக்கு. எனக்கு இன்னுமே ஒரு சந்தேகம். நான் கொஞ்ச நாள் அந்த பாஜகவில் பயணித்தேன், வெளியில் வந்துட்டேன். உங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிச்சிருந்து உங்களுக்கு தெரியும். அண்ணாமலை வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சே கொண்டு வந்தார். டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 2, அப்புறம் திமுக வந்து ரொம்ப கீழ்த்தரமெல்லாம் பேசணுன்னு எல்லாரும் நம்பினாங்க. இன்றைக்கி அண்ணாமலை வந்து மத்திய அரசினுடைய அடிமைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி திமுகவுக்கு போய் எப்படி வந்து அக்கா கனிமொழி பக்கத்தில் உட்காந்து நிற்கிறாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாடி வாங்கன்னு சொல்கிறாரு. அப்படியே பம்முறாப்பிள்ளைய அண்ணாமலை. உண்மையிலேயே உலகமாக நடிகனா அண்ணாமலை? ஏங்க அங்கே தலைமை சொல்லிச்சு எனக்குமா போ அப்படின்னு. அங்கே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருப்பாங்க, வேலை முடிஞ்சிச்சு. அப்போ எந்த ரேஞ்சுக்கு இறங்குவாங்க தான் தெரிஞ்சது தானேங்க. நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம்ல. 2002 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படும் போது குஜராத்தில் அந்த நேரத்தில் வந்து ஊடகவியலாளர்கள் எல்லாம் கலைஞர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. குஜராத்தில் இப்படி ஒரு சமூகத்துக்கு எதிராக வந்து படுபயங்கரமாக படுகொலைகள் நடந்துட்டு வருது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்கறத வாபஸ் வாங்கிங்களான்னு கேட்குறாங்க. அப்போ கலைஞர் சொன்ன வார்த்தை என்னென்னா, அடுத்த மாநில பிரச்சனையை பற்றி ஏங்க இங்கே வந்து தூண்டிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் மீதே குற்றம் சுமத்தி நையாண்டி பண்ணிவிட்டு அந்த செய்தியாளர் இதுலேருந்து வெளியே வருவார். நையாண்டி நக்கல் பண்ணி அதெல்லாம் நல்லா பேசுவார். அதான் நையாண்டி நக்கல் தனம் பண்ணிட்டு இலங்கையில் கூட போர் நடக்கும்போது மழை விட்டாலும் தூவான முடியாதான் சொன்னவர் தானே. அதான் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்தவர் தான். இன்னைக்கு வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது நான் ஆச்சரியப்படலை. சில பேர் ஆச்சரியப்படுவாங்க, அதுக்கு விசுவாசமாக இருந்தாங்கல்ல, அண்ணா அறிவாலயத்து அடிமைகளாக இருந்தாங்கல்ல, அவங்க வந்து சில பேர் வந்து மறுபடியும் வேறு வழியில் அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறவன் இந்த நேரத்தில் வந்து கம்முன்னு இருப்போம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் மறுபடியும் நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், இதெல்லாம் வேதனையாக இருக்கே அப்படின்னு. இது 2 தான் விஷயம். கரெக்டு.
நமக்கு வந்து இது புதுசு இல்லை. திமுக வந்து துரோகின்றது அன்னைக்கு இல்லை, நீங்கள் அவங்களுடைய அடிநாத வரைக்குமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கல. பழனி பாபா சொல்லிட்டு போனார். நான் வந்து என்ன அரசியல் ஆசன் பழனி பாபா சொன்னது, பாஜக எதிரின்னா திமுக துரோகிடான்ட்டாங்க. அப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது. அப்போ இந்த சிறுபான்மை மக்களுக்கு என்னதான் இப்போ பதில் சொல்ல போகிறாங்க? நாங்கள் எங்களை போன்ற நபர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி, உங்களை தவிர்த்து இல்லை, நான் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரோம். நிச்சயம் ஒரு காலம் வரும், மாறும். அப்போ அந்த திமுகவுக்கு வந்து அப்போ உணரும். நீங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஐஎன்எஸ் பார்ட்டி கொண்டு வந்தீங்க. அந்த ஐஎன்எஸ் பார்ட்டியை வந்து பெருசாகவே கொண்டு வந்திருந்தா, ஐஎன்எல் பார்ட்டியை பெருசாக கொண்டு வந்திருந்தா கூட இன்னைக்கு ஒரு 10 சீட்டு கூட ஜெயிச்சிருந்தா கூட ஒரு பெரும்பான்மை வந்திருக்குமே. போய் இன்னொரு கட்சியில் போய் நம்ம அடிமை இருந்துக்கிட்டு நம்மளை துரோகி முதுகில் குத்துறத வேடிக்கை பார்க்குற ஒரு நிலைமையா சிறுபான்மை மக்களுக்கு இருக்குது. இல்லை, எங்கள் ஒரு அமைப்பு நடத்தணும்னா பொருளாதாரம் முக்கியங்க. ஒன்றும் பொருளாதாரம் இருக்கணும். என்னென்னமோ பண்ணி தானே பொருளாதாரத்தை கட்டமைச்சு கொண்டு வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குறாங்களே நம்ம ஆட்களை. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒன்று பொருளாதாரம் இருக்கணும் ஒரு கட்சியை நடத்தணும்னா. இல்லைன்னு சொன்னால் பொருளாதாரம் உள்ள நபர்கள் கட்சி நிர்வாகிகளாக இருக்கணும். இப்போ ரெண்டுமே என் கட்சியில் இல்லை. எல்லாமே என் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலிருந்து விடுதலையான நபர்கள். இந்த சமூகத்துக்காக தொடர்ந்து பயணித்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு விடுதலை ஆகிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி நடத்துகிறோம். அதுபோது எங்ககிட்ட இளைஞர் படை இருக்குது. எல்லா மாவட்டத்திலும் இளைஞர் படைகள் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனாலும் எங்ககிட்ட பொருளாதார படைத்தவங்க யாரும் எங்ககிட்ட நெருங்குறது இல்லை. நாங்களும் அந்த பொருளாதாரம் படைத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு அவங்க கூடவே இருந்தோன்னா அவங்க சில பல உதவிகள் பண்ணுவாங்க. நம்ம அப்படி உதவிகள் வாங்கிட்டோன்னா நம்ம சமூக பணி பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து திடீர்னு அவனுக்கு திமுக தேவைன்னா திமுக ஆதரின்னுவான், அண்ணா திமுக தேவைன்னா அண்ணா திமுக ஆதரின்னுவான். அதாவது முஸ்லீம் கார்பரேட்டுகள் முடியாது. முஸ்லீம் கார்பரேட் முதலாளிகள் கிட்ட நம்ம அடிமையாக போய் காசை வாங்கிட்டோம்னா கொடுக்கறதுக்கு இருக்கானுங்க. இப்போ வாங்கிட்டோன்னு சொன்னால் அவன் நம்மளை கட்டுப்படுத்துவான். நீ இதை செய்யாதேன்னுவான், இதை செய்யணுவான். புரியுது. இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி இந்த விஷயம் கொண்டு வந்திருக்கு, இந்த இஷ்யூ எடுக்காதீங்கன்னுவான். இதெல்லாம் கார்பரேட்டுகள் தான். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் இண்டிபெண்டன்ட் செயல்பட முடியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம யார் தப்பு பண்ணாலும் பொதுவில் சொல்லி காட்டிடுறீங்கல்ல. அது கேட்கறது கேட்கட்டும், கேட்காம போட்டோம். திட்டம் 4 பேர் இருந்தாலும் பாராட்டம் போயிட்டே இருக்கும் இல்லையா? நிச்சயமா. அப்போ அந்த மாதிரி நான் எங்களுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கிறதுனால, ரெண்டாவது இந்த அரசியல் கட்சிகள் கூட வந்து எங்களை போன்ற நபர்களை முன்னிலைப்படுத்தாது, முக்கியத்துவம் கொடுக்காது. ஏன்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து டேஞ்சர். நாளைக்கு திடீர்னு நம்ம எதுனா சில பல அரசியல் காரணங்களுக்காக நம்ம பிஜேபி அலைன்ஸ் வைக்கும் போது இவனுங்க நம்ம எதிர்த்தானுங்கன்னா கூட இருந்துட்டு எதிர்த்தாங்கன்னா அது ஒரு விபரீதமாக போயிடும். அப்படின்றதுக்காக நம்மளை என்ன பண்ண ஒதுக்க பார்ப்பாங்க. ஓகே ஓகே. அப்போது பொதுவாகவே நம்ம இஸ்லாமியர்கள் கருத்தியல் ரீதியில் ஒன்று போடுறோமோ இல்லையோ, இன ரீதியில் கூட ஒற்றுமையாக இல்லைன்னு நம்ம சொல்லிக்க முடியுமா இதை வச்சு? இல்லை, இதுக்கு முக்கிய மூல காரணம் சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இந்த அரசியல் கட்சிகள் உருவாக்கிய தலைமைகள். ஓகே ஓகே. அதில் பிளவுபட்டுறாங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜவாஹர்லால் இருக்கார், அவர் ஒரு பேராசிரியர். ஆமாம். ரிட்டையர்ட் ஆகிறவரையும் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து அவர் நல்லா வாழ்க்கை வாழ்ந்துட்டு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் சமுதாயத்தின் தலைவராக பொலிட்டிக்கலுக்குள்ளே வந்துட்டார். அப்போது அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை வறுமையில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய அழுகுரல்கள், அவங்களுடைய வேதனைகளை இந்த ஆள் என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருடைய கிரேட் அந்த இப்படி தலைவராக. இப்போ காதர் மைதீன் இருக்கார், முஸ்லீம், அவரும் பேராசிரியர் இருந்தார், கல்லூரி பேராசிரியர். அவரும் ரிட்டையர்ட் ஆகிற இல்லையா ஜாலியாக இருந்துட்டார். ரிட்டையர்ட் ஆன அப்புறம் தலைவர் ஆகிட்டார். அப்போ அவருக்கு இந்த அடிமட்ட மக்களுடைய உணர்வு வழி தெரியாது. அது ஒன்று. அதை அடுத்து சில பல மற்ற அமைப்புகளுடைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியல் கட்சிகளால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள், சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் இல்லை, இந்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால் உருவாக்கப்பட்ட தலைவர்களாக தான். ஓகே ஓகே ஓகே. அதனால அந்த உணர்வு இல்லாமல் போயிருக்கலாம். மேபி அந்த அடித்தட்டு மக்களுடைய வழியை கூட அவங்க உணராமல் இருந்திருக்கலாம். அவ்வளோதான். அப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க சொன்னால், அந்த எம்எல்ஏ எம்பி ஆகிட்டோமா, இதை வச்சு அப்படியே நமக்கு ஒரு இது ஆயிடுச்சு, ஒரு அங்கீகாரம் கிடைச்சி, நம்ம தான் உலகத் தலைவர் அப்படின்ற ஒரு இதுலேயே மிதப்பில். இப்போ நேற்று கூட என்னுடைய நண்பர் தான் தமிம் அன்சாரி எழுந்து நின்று கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சொல்லும்போது இல்லை, ராஜ்நாத் சிங் சொன்னதுக்கு அது வந்து சபை நாகரிகம், அதுதான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தமிம் அன்சாரி சொன்னதாக
சன் டிவியில் பெருசாக போடுறோம், இவ்வளோ பெருசாக. புரியுதுங்களா? இதே தமிழ் மந்திரி எத்தனை போராட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் போடுவாங்க சன் டிவி. போட மாட்டான். இதை வந்து போட்டதான் பெருசாக போடுறான். இப்போது அதாவது நம்ம மக்கள்கிட்ட தொடர்ந்து இந்த மறதிங்கிற வியாதி இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்காங்களோ? இல்லைங்க, இன்னைக்கு வந்து இவனுங்க ஜெயிக்க காரணம் வந்து பொருளாதாரம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கவுன்சிலர் ஆனாலும் ஒரு 5 கோடி ரூபாய் வேணும் கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட. ஒன்ஸ் அப்போ அந்த டைம் மக்களுக்காக பணி செஞ்சோம், மக்களுடைய பிரதிநிதிகளாக ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆளை சொல்லுங்கள் அதேமாரி யாராலையும் முடியாது. கார்பரேட் எல்லாமே கார்பரேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு குறைஞ்சி 25லேருந்து 50 கோடி ரூபாய் எம்பி செலவு பண்ணுறான் ஒரு எம்பி. கரெக்ட். இந்த செலவு வந்து நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்குறதுன்றதெல்லாம் 2வது பட்சம். முதல் கட்டம் வந்து இப்போ எம்பி தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு 2800 3000 பூத் கமிட்டி இருக்கும். ஒரு பூத் கமிட்டிக்கு 10 பேர் வச்சிங்க. அன்னைக்கு கடைசி எலெக்ஷன் அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 10,000 ரூபாய் கொடுப்போம், 5,000 ரூபாய் 10,000 அந்த பூத் கமிட்டி கொடுப்போம். ஏன்னா அந்த ஓட்டுகளை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு அந்த தெருவில் 100 ஓட்டு இருக்குன்னா அந்த பூத் கமிட்டிக்கு தான் தெரியும் எத்தனை ஓட்டு நம்ம கட்சிக்கு விழுவுது, எத்தனை அந்த கட்சிக்கு விழுவுது. அப்போ ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் போட்டிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடி ரூபாய் ஆயிடுது. அது இல்லாமல் பிரச்சாரங்கள் ஒரு 5-10 கோடி ஓட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தால் எப்போ தான் ஜனநாயகம். அது இல்லாமல் ஒரு 25-30 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற இது புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது ஒரு அரசியல் வியாபாரம் ஆயிடுச்சு. எப்படி ஊடகங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து ஊடகங்கள் அப்படின்னு சொன்னால் மன்னர்கள் தலையில் இருந்த மகுடங்கள் இருக்கு இல்லையா? அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ சேரன் மன்னன் சோழ மன்னன் இருந்தாங்க. இப்போ சேரன் வந்து திருச்சியை சார்ந்தது சேரன், சோழன் வந்து தஞ்சை சார்ந்த சோழன், மதுரையை சார்ந்தது பாண்டியன் அப்படின்னு வச்சுங்க. இப்போது சோழ நாட்டில் வந்து முரசு கொட்டுவாங்க. என்ன முரசு கொட்டுவாங்க? நம் நாட்டு படைகள் சென்றது, சோழனை வெற்றி கண்டதுன்னா. ஆனால் அங்கே செம்ம அடி வாங்கியிருப்பான். உதாரணத்துக்கு சொல்லுது, பொது மாத்த அவ்வளோ அடி வாங்கிட்டு துண்டக்கான துணிக்கான ஓடி வருவான்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அந்த அரசர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் இருக்கு, அந்த முரசு குட்டி அறிவிக்கிறாங்க பத்தியா. நம்ம மக்கள் அந்த நேரத்தில் மக்கள் வந்து அந்த அரசு முரசு 2 சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து குதூகலம் ஆயிடுவாங்க. என்ன அப்பா நம்ம வெற்றியோட வராங்க. அது போன்ற நிலையை மாற்றுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஊடகம். உண்மை நிலையை சொல்லணும் மக்களுக்கு அப்படின்னு. அதுக்காக பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்குனாங்க. அதுக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊடகவியலாளர்கள் மரணிக்கப்பட்டாங்க உண்மையை சொன்னதுக்காகவே. ஆமாம், ஏன்னா அது மன்னர்கள் தலையில் இருந்த மகுடங்கள் தூக்கி வீசப்பட்டது. சாதாரணமானது இல்லை. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி தான் நடந்துட்டு. அதெல்லாம் அவங்களுடைய மகுடங்கள்லாம் தூக்கி வீச அந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க ஊடகவியலாளர்கள். அது அப்படியே மாறி இன்னைக்கு என்னாச்சுன்னா கார்பரேட் கைக்கு வந்து மறுபடியும் எப்படி அன்னைக்கு மன்னர் கையில் இருந்ததோ இன்னைக்கு மக்களாட்சி மன்னர் கையில் போயிடுச்சு, அதிகாரத்தின் கையில் போயிடுச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊடகத்தை நீங்கள் சொல்லுங்கள். இல்லையே, நம்ம இப்போ பேசும்போது சவுக்கு சங்கரையே நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன். சவுக்கு சங்கர் விஷயம் எது இன்னும் சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா சங்கர்னு ஒரு ஊடகம் பேசுகிறான். இன்னும் தான் சவுக்கு சங்கர் வந்து டேமேஜ் பண்ணுறாங்களே ஒழிய ஒரு நியாயமான விஷயத்த ஊடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அகில இந்திய அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க, தமிழகத்தில் இருக்குது, யூடியூப்ஸ் இருக்குது, எல்லாமே ஊடகங்கள். யூடியூப்பை விட்டுருங்க, சோசியல் மீடியா. நீங்கள் சோசியல் மீடியா வந்து இதுக்கு தான் இப்போ மத்திய அரசு இதை கட்டுப்பாடு கொண்டு வரது பார்க்குறான். ஏன்னா இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி இங்கே அரசியல் இதே மத்திய அரசில் வந்து துருத்ராத்தின்னு ஒருத்தர் இருக்காரு, பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக பேசினாங்க. வித்தின் 1 ஹவரில் 3 மில்லியன் வியூவர்ஸ் பார்க்கக்கூடிய நிலை பாஜக அகேன்ஸ்டாக பேசினாங்க. ஏன்னா அங்கே வந்து ஆஸ்தக் எடுத்துங்க, பாஜக ஊதுகுள்ளா மாறிட்டான். டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, எல்லா நியூஸ் எக்ஸ், எல்லா முக்கிய அகில இந்திய ஊடகங்கள்லாம் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்கான். எல்லாமே அப்படி மாறி இருந்தானுங்க. அப்போது இதை உடச்சி எரிஞ்சுதுன்னா சோசியல் மீடியா தான், யூடியூப். கரெக்ட். மணிப்பூர் கலவரத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சோசியல் மீடியா தாங்க. ஆமாம், சோசியல் மீடியா இல்லைன்னா மறைக்கப்பட்டிருக்கும். மணிப்பூர்லையா கலவரமா எங்கன்னு சொல்லி பிஜேபிக்காரன் வந்து கேட்டிருப்பாங்க. கரெக்ட்.